ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் காலையிலேருந்து ஃபுல்லாக வேலைங்க, சரியான வேலை, கொஞ்சம் நஞ்சம் வேலை கிடையாது. இங்கே பாருங்கள், துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுறீங்க பார்த்தீங்களா? எல்லா துணியும் துவைச்சி காய போட்டாச்சு. நல்லா வெயில், சரியான வெயில் வேறு. இந்த இப்போ காய போட்டாத்தாங்க பாருங்க காய போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? துணி மொத்தமாக நாளைக்கு இன்றைக்கி செம்ம வேலைங்க. நான் பார்த்தது இங்கே பாருங்கள், பீரோலெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து வீடியோவில் லைவில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ துணி கசகசன்னு இருந்துச்சு. இதெல்லாம் வேண்டாதது எல்லாமே எடுத்து போட்டாச்சு, கீழே எடுத்து போட்டு இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பீரோ பாருங்கள், பீரோலலாம் எல்லா துணியும் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது சூப்பராக மடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லாம் மடிச்சு வச்சுருக்கேனுங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீ நாளைக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி போட்டுருவேன் பாருங்கள். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த இடத்த க்ளீன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே வந்து பிஸ்கட் அந்த இது வரைக்கும் வச்சுருந்தேன். அந்த ஒரு மேலே ஒரு இந்த இது தெரியுது பாருங்கள், பைப்பிங் மாதிரி, அதுக்கு மேலே வரைக்கும் வச்சுருந்தேன். இந்த எலி வந்து அங்கே ஒரு ஹோல்ஸ் தெரியுது பாருங்க மேலே, இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து நேற்று நான் லைவ் போட்டேன் பார்த்தீங்களா? அப்போ வந்து அந்த பாக்ஸ் மேலே குதிச்சு ஒரு பிஸ்கட் அப்படியே அழகா அந்த ஓட்டக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு மேலேருந்து கொட்டுது, அவ்வளோ பிஸ்கட் கொட்டுது. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் காலையில் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். எனக்கு மைண்டும் இல்லை, க்ளீன் பண்ணுற மைண்டும் இல்லை, ஏன்னா கடைக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணல. அதுக்கப்புறம் யோசனை பண்ணேன், சரி க்ளீன் பண்ணலாம், எப்படின்னு சும்மா தானே இருக்கோம், இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த பாக்ஸை ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் நான், எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்து இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்களா? ஓவன்லாம் நல்லா தொடச்சி வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மிக்ஸி ரொம்ப அழுக்காகவே இருந்துச்சு, ஏன்னா நீ தக்காளி வேறு தெரிச்சிருச்சுங்களா, அதனால மிக்ஸியெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓவன் ஃபுல்லாக அங்கே பாருங்கள், அடியில் எவ்வளோ டஸ்ட்டு தெரியுங்களா? கொஞ்சமாக, ஏன்னா அந்த குழம்புலாம் வைக்கிறோமா, உள்ள கொதிக்க வைக்கிறப்ப ஃபுல்லாக அந்த இதெல்லாம் தெரிச்சு ஆயிலெலாம் தெரிச்சிருக்கும் போல். அது ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. ஃபுல்லாக நார் போட்டு தேய்ச்சி நல்லா க்ளீனாக வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா இருக்குங்களா? பாருங்கள், வீடெல்லாம் தொடச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்களா? வாசல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கு இப்படி தாங்க இருக்குது கிளைமேட்டு. இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெயில் அடித்தா தான் பிடிக்கும். மழைலாம் பெஞ்சுன்னா சுத்தமாக வெறுப்பாகவே இருக்கும், சும்மாவே படுத்தே கிடக்குறோம். வெயில் அடித்தாவது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வெளியே வந்து உட்காருவோம். அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.